ஜெபம் செய்வோம். அன்பின் நேச பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம், நன்றி ஆண்டவரே. இந்த மாலை வேலைக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த தபச நாட்கள் துவங்கி 36வது நாளிலே உம்மை தொழுது கொள்வதற்காக நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம். எங்கள் வழிபாட்டின் முறைமையிலே இந்த வாரத்தை மையப்படுத்தி இது பரிசுத்த வாரமாகவும் ஒவ்வொரு நாளும் உம்மை நினைவு கூற நாங்கள் உம்மை தொழுது கொள்வதற்காக உமது சன்னிதானத்தில் கடந்து வரும்படி கிருபை செய்திருக்கிறீர். ஆகையினாலே உமக்கு ஸ்தோத்திரம், நன்றி ஆண்டவரே. இப்பொழுதும் ஒரு தூய சமூகத்தை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். வாசித்த திருமறை வார்த்தையின் அடிப்படையிலும் கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பின் அடிப்படையிலும் நாங்கள் தியானிக்க போகிறோம். இந்த தியானம் எங்களுக்கு ஆண்டவரே ஆசீர்வாதமாகவும் உமக்கு மகிமையாகவும் இருக்க என் ஆண்டவர் கிருபை செய்வீராக. பெரிய காரியத்தை செய்யுங்க. துதி கன மகிமையான்க செலுத்துகிறோம். எல்லாவற்றையும் இரட்சகரும் மீட்பரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாய் வேண்டுதல் செய்கிறோம், எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அன்புக்குரியவர்களே, இயேசுவின் திருப்பெயரினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்துகிறேன். குறிப்பாக இப்பொழுதும் கூட ஆண்டவருடைய கிருபையினாலே இந்த திருச்சபையிலே ஆண்டவருடைய வார்த்தை பகிர்ந்து கொள்வதற்கான வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. ஆகையினாலே ஆண்டவருக்கும் திருச்சபை ஊழியருக்கும் பொறுப்பாளர்களுக்கும் இங்க இருக்கிற ஒவ்வொருவருக்கும் மறுபடியுமாக என்னுடைய வாழ்த்துதலையும் நன்றியும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அன்புக்குரியவர்களே, இந்த 40 நாட்கள் ஒவ்வொரு முறையும் நம்முடைய வாழ்க்கையில இந்த 40 நாட்களை நாம் என்ன பண்றோம், கடந்து வந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய வாழ்வில இன்றைக்கு பார்க்கிற போது அவங்கவுங்களுக்கு எத்தனை வயசு இருக்கோ அத்தனை முறை என்ன பண்ணிருக்கிறீங்க சொல்லுங்க. இந்த 40 நாட்களை என்ன பண்றங்க, தபச நாட்களை நாம் கடந்து வந்திருக்கிறோம். இது ஏன் நாம் இவ்விதமாக அனுசரிக்க வேண்டும்? ஏன் நாம் இதை 40 நாளை ஏன் திரும்ப திரும்ப நம்முடைய வாழ்வில நாம் ரிமைண்டர் பண்ணிக்கணும்? சொல்லுங்க பார்க்கலாம். சஜஷன் சொல்லுங்க. சொல்லலாம், எதை வேணாலும் சொல்லலாம். உங்களுக்கு மனசுல கடவுள் என்ன சொல்ல விரும்புகிறாரோ அதை சொல்லுங்க பார்க்கலாம். பேசுங்க. 40 நாள் கடவுளும் உபவாசித்திருந்தார். அதை நினைவு கூறும்படியாக நாம் இந்த 40 நாட்கள் இருக்கிறோம். வேற மற்றவங்களுக்குலாம் பொருத்தனைலாம் பண்ணியிருப்பீங்களே. 1ஆம் தேதி ஒரு பொருத்தனை பண்ணுவோம், அதுக்கு அடுத்தபடியா இந்த 40 நாள் ஸ்டார்டிங்ல ஒரு பொருத்தனை பண்ணுவோம். நீங்க அமைதியா இருக்கிறத பார்த்தா நான் ஒரு பெரிய கொஸ்டின் கேட்ட மாதிரி தெரியுது. அன்புக்குரியவர்களே, மத்தேயு 26ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் வாசிங்களேன். அப்பொழுது பிரதான ஆசாரியரும் வேத பாரகரும் ஜனத்தின் மூப்பரும் காய்பா எனப்பட்ட அப்புறம் வாசிங்க அப்படியே. அப்போ இங்க கவனிக்க வேண்டிய ஒரு காரியம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்றைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு பவுலின் கடிதங்களில் சிலுவை குறித்து என்ன அப்படின்னு பார்க்கணும். அப்போ இவர் ஏறக்குறைய 13 கடிதங்களை இவர் என்ன பண்றாரு, எழுதியிருக்கிறார். எத்தனை கடிதங்கள் எழுதுறாருங்க? 13 கடிதங்கள் எழுதியிருக்கிறார். இப்போ இயேசுவோடு வாழ்ந்த சீடர்கள் அப்போஸ்தலனாகிய பவுல் இப்ப இவர் ஊழியம் செய்கிற போது சீடர்கிட்ட போய் கேட்கிறாரு, நான் கூட என்ன பண்றேன், ஏசாமியை பத்தி எல்லார்கிட்டையும் நான் போய் சொல்லுறேன்னு, என்ன உங்க கூட்டத்துல என்ன பண்ணுங்க, சேர்த்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி போயிட்டு கேட்கிறாரு. அப்படி கேட்கிற போது அவங்க எல்லாம் என்ன சொல்றாங்க, நான் உங்களை என்ன பண்ண மாட்டேன், எங்களோட சேர்த்து கொள்ள மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்போ நீங்க ஒரு காரியத்தை நீங்க நல்லா கவனிக்கணும். அப்போதான் அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன பண்றாரு, இயேசுவோடு வாழ்ந்த சீடர்களை காட்டிலும் மிகுந்த ஊழியத்தை யாரு செய்தார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, திருமறையில அப்போஸ்தலனாகிய பவுல் தான். ஒத்துக்கிறோம்ல நாம?
உண்மைதானே? சரி. அப்போ நீங்க இன்னொரு விஷயத்த நீங்க புரிஞ்சுக்கணும். இயேசு கிறிஸ்து இப்ப ஞாயிற்றுக்கிழமை நம்ம என்ன பண்ணோம்? இயேசு கிறிஸ்து குருத்து பவனியை நம்ம என்ன பண்ணோம்? வந்தீங்களா? எங்க இருந்து வந்தீங்க? இங்க மெயின் ரோட்ல இருந்து இப்படி சுத்தி வந்தீங்க. சரி. வந்தீங்க. இப்போ அது எதை அடையாளப்படுத்துகிறது சொல்லுங்க. அப்போ இயேசு கிறிஸ்து தன்னுடைய வாழ்க்கையில புத்தி தெளிந்த பிறகு எருசலேமுக்கு எத்தனை முறை வராரு? 2 முறை தான் வராரு. குழந்தையா இருக்கிறப்ப நான் சொல்லல. அவருக்கு புத்தி நல்லா தெரிஞ்ச பிறகு 12 வயதுல ஒரு முறை என்ன பண்றாரு? எருசலேம் தேவாலயத்துக்கு வராரு. அதுக்கு அடுத்தபடியா எப்போ வராரு சொல்லுங்க? இந்த பவனி வருகிறாரு. அப்பொழுதுதான் எருசலேம் தேவாலயத்துக்கு என்ன பண்றாரு? உள்ள வராரு. 2வது தடவை வரப்ப அவர் என்ன பண்றாங்க? சிலுவையில அறைஞ்சிடுறாங்க. இப்ப இதுல நல்லா தெரிஞ்சுக்கணும். நீங்க இயேசு கிறிஸ்துவை ஏன் சிலுவையில் அறைய வேண்டும்? அப்படி ஒரு கேள்வி நமக்கு முன்னாடி நாமளே கேட்டுக்கிட்டோமே. அப்படி கேட்டு பாருங்களேன். ஏன் அறையணும் அவரை? சொல்லுங்க. வேத வாக்கியம் நிறைவேற வேண்டும். அப்புறம் அப்படியே தியாலஜிக்கல்லாம் பேச தேவையில்ல. பிதாவுடைய கட்டளை நார்மல் லைஃப்ல பேசுங்க. பிராக்டிக்கல் லைஃப்ல எப்படி அதை பேசுங்க. எப்பவுமே அப்படியே ஸ்தோத்திராண்டவரே அப்படிலாம் இல்லை. ரியாலிட்டியா நம்ம நடைமுறை வாழ்க்கையில அப்படி வச்சு பேசுங்க. அது நல்லது செய்யறவங்களுக்கு எப்பவுமே பனிஷ்மெண்ட் கிடைக்கும். சரி. இப்ப இங்க ஒரு காரியத்தை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். அண்ணா காய்பா என்கின்ற 2 பிரதான ஆசாரியர்கள் என்ன பண்றாங்க? இருக்கிறாங்க. இப்படி இருக்கின்ற பொழுது இயேசு கிறிஸ்து பவனியாக வரும்போது யாரெல்லாம் கூட வர்றதுங்க? சொல்லுங்க. யார் அவர் கூட யாரெல்லாம் வராங்க? அந்த பவனியில கலந்து கொண்டு வருவது யார் யாரு? சீடர்களை விட்டுருங்க. பாலகர்கள், குழந்தைகள். இப்ப இந்த எருசலேமை சுற்றிலும் இருக்கிற கிராமவாசிகள், இந்த கிராமவாசிகள் பாத்தீங்க அப்படின்னா அத சிட்டியை சார்ந்து இருக்கிற கிராமங்கள், அது எப்படி வேணாலும் நீங்க எடுத்துக்கலாம். அப்ப பெத்பாகே, பெத்தானியா, பெத்சாயிதா இப்படி இருக்கக்கூடிய இந்த பகுதிகளிலே வாழக்கூடிய மக்கள் என்ன பண்ண மாட்டாங்க? எருசலேம் தேவாலயத்துல உள்ள போக முடியாது. உள்ள என்ன பண்ண முடியாது? போக முடியாது. அப்ப இயேசு கிறிஸ்துவோட கூட போறப்ப அவங்க எல்லாம் எப்படி கத்துறாங்க? தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா சொன்னாங்களா இல்லையா? தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா அப்படின்றாங்க. இதெல்லாம் பார்த்த உடனே இந்த யூதர்கள் எல்லாம் என்ன பண்றாங்க? வேத பாரகர், பரிசேயர், இவங்க மூப்பர், அதுக்கு அடுத்தது ஆசாரியர், இவங்க எல்லாம் என்ன பண்றாங்க? அந்த ஜனங்கள் என்ன பண்றாங்க? நீங்க ரொம்ப சத்தம் போடாதீங்க அப்படின்னு சொல்லி அதட்டுகிறார்கள். அப்ப இந்த சங்கதியை நீங்க நல்லா கவனிச்சுக்கணும். பவனி வருகிற போது தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா, எங்களை விடுவியும் ஆண்டவரே, தாவீதின் குமாரனே எங்களை விடுவியும் என்று கத்திர அதே மக்கள் பிலாத்துவின் இடத்துல கொண்டு போய் இயேசு கிறிஸ்து நிறுத்துறப்ப என்ன சொல்றாங்க? சொல்லுங்க. சிலுவையில் யாரையும் சொன்னாங்களா இல்லைங்களா? வேதத்தில் அப்படித்தான் எழுதப்பட்டிருக்கிறது. இவரை சிலுவையில் அறையும் என்று கத்துகிறார். பாருங்களேன், பவனி வராரு. அப்போ எங்களை விடுவித்த கடவுள், எங்களுக்கு நன்மை செய்த கடவுள், எங்களுக்கு நோயிலிருந்து விடுதலை கொடுத்த கடவுள், கண் பார்வை இல்லாதவர்களுக்கு கண் பார்வை கொடுத்த கடவுள், அது மாத்திரமல்லாமல் மரித்தவர்களை உயிரோடு எழுப்பின கடவுள், இந்த நன்மையெல்லாம் அனுபவித்த மக்கள், எங்களுடைய ரட்சகர், எங்களை விடுவிக்கிறவர் என்று சொன்னவர்கள் அங்க என்ன பண்றாங்க? அப்ப எவ்வளவு பெரிய அரசியல் நடந்துக்குது இல்ல? யோசித்து பாருங்களேன். இன்னைக்கு சர்ச்சஸ்ல இன்னைக்கு நடக்கிற அரசியல் இல்லை, அன்னைக்கே என்ன பண்ணுதுங்க? பயங்கர அரசியல் நடந்திருக்கு. அப்ப இந்த ரகசியத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப வாசித்த அந்த ஒரே வசனம் மத்தேயு 26ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் 4ஆம் வசனத்துல, இதுல வேத பிரதான ஆசிரியர்களுக்கும் மக்களுக்கும் தொடர்பு இருக்காது. எப்பவுமே நல்லா கவனிச்சுக்கணும். பிரதான ஆசிரியர்களுக்கும் மக்களுக்கும் என்ன பண்ணாதுங்க? தொடர்பு இருக்காது. அதனாலதான் இயேசு கிறிஸ்து ஓமை சொல்லுகிற போது அங்க என்ன பண்றாரு? ஒரு கல்வன் குற்றுயராக அங்கே இருக்கிற போது
ஒரு பிரதான ஆசிரியர் ஒருவர் வராரு, அவர் அங்க பாக்குறப்ப என்ன பண்றாரு, அப்ப மக்களோடு அவர்களுக்கு என்ன பண்ணாது, தொடர்பு இருக்காது. ரெண்டாவது வேதபாரகர். இந்த வேதபாரகரோட வேலையே என்ன அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவோட எப்பயுமே அவர் தப்பா பேசுறாரு, தப்பா செய்யறாரு. ஓய்வு நாள்ல என்ன பண்றாரு, சுகம் கொடுக்கிறாரு. ஓய்வு நாள்ல எங்களுடைய சட்ட திட்டத்தை தோராவை அவர்கள் என்ன பண்றாங்க, அது ஆகமங்களில எழுதப்பட்டிருக்கிற அந்த கட்டளைகள் எல்லாம் என்ன பண்றாங்க, மீறி விடுகிறார் அப்படின்னு சொல்லி அவருடைய தர்க்கம் பண்ணுகிற ஒரு கூட்டம். இதுல ரொம்ப கிளவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா மூப்பர். இந்த மூப்பர்கள் தான் அங்க வந்து பயங்கர கிளவரா வேலை பார்க்குறாங்க. எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, மக்களோடு மக்களாக வாழ்கிறவர்கள் யாருன்னா மூப்பர்கள். இப்ப தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா அப்படின்னு கத்தின்னு வந்த அதே மக்கள் இவரை சிலுவையில் அறையும் அப்படின்னு சொல்லி சொல்லுவதற்கு காரணமா இருந்தவங்க யாருன்னா சொல்லுங்க, நம்ம மூப்பர் இல்ல, அன்னைக்கு இருந்த மூப்பர்கள். யாரு? மூப்பர்கள். வெரி டேஞ்சர். எப்பயுமே யூனிட்டி வந்து டேஞ்சர் தெரியுமா, ஒற்றுமை வந்து பயங்கர டேஞ்சர். பிரிஞ்சிருந்தா ஈஸியா நம்ம என்ன பண்ணலாம், எதை வேணாலும் செஞ்சிடலாம். ஒற்றுமை என்பது ரொம்ப அது பயம், அது அது சொல்ல முடியல அதை பத்தி. அப்போ இப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல தான் என்ன நடக்குது அப்படின்னா, இப்ப இந்த மூப்பர்களுடைய வேலை என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, எருசலேம் தேவாலயத்துக்கு காணிக்கை செலுத்துவதற்காக, பலி செலுத்துவதற்காக வேண்டுதல் நிறைவேற்றப்பட்ட மக்கள் வருகிற போதெல்லாம் அந்த பணம் யார் வழியா அங்க அண்ணா கிட்ட போய் சேரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மூப்பர்கள் வழியா தான் என்ன பண்ணோம், போய் சேரும். இன்றைக்கும் கூட எல்லா திருச்சபைகளிலும் பார்க்கிற போது, ஒருவேளை வளர்ந்த திருச்சபைகளில கமிட்டி மெம்பர்ஸ் மற்றவங்க எல்லாம் அதை என்ன பண்றாங்க, பணத்தை மற்ற காரியங்களை பார்த்தோம். மற்ற சர்ச்சஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா மூப்பர்கிட்ட தான் என்ன பண்ணோம், கீழ இருந்து எல்லாமே இருக்கும். அன்றைக்கு நடந்த அதே முறைமை தான் என்ன பண்ணுதுங்க இன்னைக்கு நடக்குது. அப்போ இந்த சர்ச்சில் ஒரு காரியங்கள் செய்யணும், போகணும், வரணும் அப்படின்னா மூப்பர்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுருங்கப்பா, சொல்றாங்களா இல்லையா? அப்ப அன்னைக்கே நடந்திருக்குது. அதுதான் அதனுடைய பின்னணி தான் என்ன பண்ணுதுங்க, அப்படியே வருகிறது. அப்போ இங்க என்ன நடந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஆண்டவர் இந்த சிலுவையை ஏற்க வேண்டும். அது வந்து தீர்க்கதரிசிகளினாலே சொல்லப்பட்டது, கண்டிப்பா நிறைவேறிதான் ஆகணும். அது இவரே என்ன பண்ண முடியாது, சிலுவையை ஏற்க முடியாதுன்னு சொல்லவும் முடியாது. ஆயினும் கூட இந்த சங்கதிகள் எல்லாம் நடக்கிறத பாத்தீங்க அப்படின்னா, அப்போ இதுல மக்கள் அத்தனை பேரும் என்ன பண்ணோம், இயேசு கிறிஸ்துக்கு எதிராக திருப்ப வேண்டும். இயேசு கிறிஸ்துக்கு எதிராக என்ன பண்ணோம், திருப்பி விட வேண்டும். அப்போ இந்த பிரதான ஆசிரியர்கள் எல்லாரும் கூப்பிட்டு, மூப்பர்களை கூப்பிட்டு என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க ஜனங்க எல்லாரும் இயேசுவை நம்பி போயிட்டா உங்களுக்கு என்ன பண்ணாது, இந்த திருச்சபையில தேவாலயத்துல வேலை இருக்காது, உங்களுடைய வருமானம் எல்லாம் என்ன பண்ணோம், குறைஞ்சு போயிடும் அப்படின்னு சொன்ன பிறகுதான் இந்த மூப்பர்கள் என்ன பண்றாங்க, ஜனங்களுக்கு பணம் கொடுத்து என்ன பண்றாங்க, அந்த ஒரு 2 நாள்ல ஜனங்களுடைய மனசை என்ன பண்றாங்க, மாற்றி விடுகிறார்கள். இன்றைக்கு கூட பாத்தீங்க அப்படின்னா, நாம எப்பவுமே நியாயத்தின் பக்கம் நிக்கிறோமா அப்படின்ற ஒரு கேள்வி நமக்கு முன்னாடி வச்சுக்கணும். நியாயத்தின் பக்கம் நாம நிக்கிறோம் அப்படின்றதுக்கு அது வாக்குவாதம் செய்து வார்த்தையினால நாம நிக்கிறோன்றத அடையாளப்படுத்த தேவையில்லை, அமைதியில கூட அடையாளப்படுத்த முடியும். நீங்க எப்படி அதை எடுத்துக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. அப்போ மௌனமா இருந்தால் கூட நான் அவரை சார்ந்து இருக்கிறேன். இயேசு கிறிஸ்து கூட விசாரிக்கப்படுகிற போது என்ன பண்றாரு, அவர் வாய் திறவாமல் என்ன பண்றாரு, அமைதியா இருந்தாருன்னா என்னது, அவர் ஒத்துக்கிறாரு, அக்செப்ட் பண்றாரு, ஆமா அப்படின்றத என்ன பண்றாரு. அப்போ மக்கள் இன்றைக்கு நம்மை போன்ற விசுவாசிகள் இன்றைக்கு எதின் பக்கமாக நின்று கொண்டிருக்கிறோம். ஒரு பெரிய கேள்வி இன்றைக்கு கடவுள் நம்மை பார்த்து கேட்கிற கேள்வி இந்த கேள்விதான். திருச்சபைக்கு வருகிறோம், திருமறையை வாசிக்கிறோம், சிலுவையை மையப்படுத்தி எல்லா காரியத்தையும் செய்கிறோம் என்றால் நாம் எந்த நிலையில, எந்த இடத்துல, யாருக்காக, எங்கே நின்று கொண்டிருக்கிறோம்? இந்த கேள்வியை நம்ம லைஃப்ல என்ன பண்ணோம், எப்பயுமே நாம் கேட்டுக்கொள்கிறவர்களாக இருக்க வேண்டும். முக்கியமான ஒரு காரியம். அப்போ இந்த சிலுவை, அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த சிலுவை குறித்து சொல்லுகிற போது என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, மக்கள் இன்றைக்கு நம்மை போன்ற விசுவாசிகள் இன்றைக்கு எதின் பக்கமாக நின்று கொண்டிருக்கிறோம். ஒரு பெரிய கேள்வி இன்றைக்கு கடவுள் நம்மை பார்த்து கேட்கிற கேள்வி இந்த கேள்விதான். திருச்சபைக்கு வருகிறோம், திருமறையை வாசிக்கிறோம், சிலுவையை மையப்படுத்தி எல்லா காரியத்தையும் செய்கிறோம் என்றால் நாம் எந்த நிலையில, எந்த இடத்துல,
யாருக்காக எங்கே நின்று கொண்டிருக்கிறோம்? இந்த கேள்வியை நம்ம லைஃப்ல என்ன பண்ணோம்? எப்பயுமே நாம் கேட்டுக்கொள்கிறவர்களாக இருக்க வேண்டும். முக்கியமான ஒரு காரியம். அப்போ இந்த சிலுவை, அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த சிலுவை குறித்து சொல்லுகிற போது என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சாவு, அதாவது கிறிஸ்து எனக்கு, அந்த வசனத்தை முடிங்க பார்க்கலாம். அப்படி முடிக்கிறார். அப்ப அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்துல அவர் தெரிந்து கொள்ளப்படுகிற போது, அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்தை நீங்க வீட்டுல போய் வாசிங்க. அவர் தெரிந்து கொள்ளப்படுகிற போது என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, அப்போ கிறிஸ்தவர்களுக்கு எதிராக, ஆண்டவரை விசுவாசிக்கிறவர்களுக்கு எதிராக அவர் செய்யக்கூடிய ஒரு கொடூரமான செயல் எந்த அளவுக்கு அவர் உக்கிரமாக மிகுந்த பலத்தை பயன்படுத்தி செஞ்சாரோ, அதை விட அதிகமான பலத்தை பயன்படுத்தி என்ன பண்றாரு? ஆண்டவருடைய வார்த்தையை அவர் பிரசங்கிக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலும் இன்றைக்கு பல நேரங்களிலே நம்முடைய வாழ்க்கையில பார்க்கிற போது நாம் தனிமைப்படுத்தப்பட்ட சூழல், கைவிடப்பட்ட சூழல், சொல்லாத ஒரு வார்த்தையை என்ன பண்ணிட்டாங்க? சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்மை கஷ்டத்துக்குள்ளாக, கவலைப்படுவதற்குள்ளாக தள்ளுகிற ஒரு சூழல் இருக்கிற போதெல்லாம் நம்ம என்ன பண்றோம்? அப்போஸ்தலனாகிய பவுலை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். பேதுரு ஞானஸ்தானம் பெற்றவர்கள் மீது கை வைத்து ஜெபிக்கிற போதுன்னா வந்துச்சுங்க, பரிசுத்த ஆவியானவர் மேலே வந்து அமர்ந்தார் என்று திருமறையில எழுதப்பட்டிருக்கிறது. அதே போலதான் அப்போஸ்தலனாகிய பவுலும் அதே மாதிரி ஜெபிக்கிற போது தூய ஆவியானவர் வந்து இறங்கினார் என்று சொல்லி திருமறையில எழுதப்பட்டிருக்கிறது. ரோமர் 6ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் வாசிங்க. முடிச்சல. அப்போ அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமர்களுக்கு எழுதுகிற போது இந்த சிலுவை நமக்கு எதை கொடுக்கிறது என்று சொல்லுகிறார்? நித்திய ஜீவனை கொடுக்கிறது. கரெக்டா புரிஞ்சுங்க. நித்திய ஜீவனை கொடுக்கிறது. இந்த நித்திய ஜீவனை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அதுக்கு முன்னாடி என்ன இருக்குதுங்க? அந்த வசனத்தை முதல்ல இருந்து வாசிங்க அப்படியே. இப்பொழுது நீங்கள் அப்போ சிலுவை நம்ம எது நின்று விடுதலை ஆக்குகிறது? பாவத்தை நின்று நமக்கு விடுதலை கிடைச்சிச்சா இல்லைங்களா? இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறிகிற போது அவருடைய ரத்தத்தினாலே நம்ம என்ன பண்றோம்? கழுவப்பட்டோம் என்று விசுவாசிக்கிறோமே. நாம் எல்லாம் பரிசுத்தமாக்கப்பட்டோம். அந்த ஒரே பரிசுத்தரினாலே, அந்த பரிசுத்த ரத்தத்தினாலே நாம் கழுவப்பட்டு என்ன பண்றோம்? பரிசுத்தமாக்கப்பட்டோம் என்று விசுவாசிக்கிறோமே. அப்போ இந்த சிலுவையின் வழியாக நமக்கு என்ன கிடைக்குதுங்க? பாவ மன்னிப்பு கிடைக்கிறது. இதைதான் அப்போஸ்தலனாகிய பவுல் இங்கே மையப்படுத்தி சொல்லுகிறார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள. 2வது வாசிங்க. அதெல்லாம் அப்படி அடுத்து வாசிங்கம்மா. இப்பொழுது நீங்கள் பாவத்தின்று விடுதலையாக்கப்பட்டு, இதை கவனிக்கணும். கடவுளுக்கு நீங்கள் அடிமைகளாக மாறி போனீர்கள். இந்த உலகத்துக்கு அடிமையா இருக்கிற நம்முடைய வாழ்க்கை யோசித்து பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். எனக்கு பிரியாணி ரொம்ப பிடிக்குதுன்னா, அப்போ எனக்கு இவங்க கிட்ட பேசினா எனக்கு ரொம்ப பிடிக்குது அப்படின்னா, இல்ல ஒருவேளை டிவி பார்த்தா எனக்கு ரொம்ப பிடிக்குது அப்படின்னா, அப்போ அதெல்லாம் நம்ம அதை சார்ந்து இருக்கிறோம். அதை என்ன பண்றோம்? சார்ந்து இருக்கிறோம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ கடவுள் இங்கே என்ன சொல்றாரு? அப்போஸ்தலனாகிய பவுலின் வழியாக என்ன சொல்றாரு? நீங்க யாருக்கு அடிமைகளாய் இருக்கிறீர்கள்? கடவுளுக்கு அடிமைகளாய் இருக்கிறீர்கள். ஆகையினாலே அடிமை என்பதாக அல்ல, ஆண்டவருக்கு நாம் பிள்ளைகளாக இருக்கிறோம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ முதலாவது நமக்கு பாவத்திலிருந்து விடுதலை கிடைக்கிறது என்பதை அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த சிலுவையை மையப்படுத்தி சொல்கிறார். 2வது நாம் ஆண்டவருடைய பிள்ளைகள் என்பதை மையப்படுத்தி அடுத்தது வாசிங்க. அதுல அப்படியே வாசிங்க. இந்த வசனமே வாசிங்க. பரிசுத்தமாகுதல். அப்போ பரிசுத்தம் இல்லாமல் ஒருபோதும் கடவுளை என்ன பண்ண முடியாதுங்க? தரிசிக்க முடியாது. பைபிள் வசனம் அதுதான் சொல்லுது. அப்போ நாம் பரிசுத்தமாக்கப்பட்டால் ஒழிய ஆண்டவருக்குள்ளாக நம்ம என்ன பண்ண முடியாது. அப்ப இந்த பரிசுத்தம் எங்கிருந்து கிடைக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிலுவையிலிருந்து கிடைக்கிறது. ஆதாமின் மீறுதல் சிலுவையின் வழியாக நீக்கப்பட்டது. ஒருவேளை நிறைய பேர் பிரசங்கிக்கிறப்ப ஏசாமி நம்முடைய பாவங்களுக்கு எல்லாத்துக்காக என்ன பண்ணிட்டாரு? சிலுவையில மரித்து விட்டார் என்று சொல்லுகிறார்களே, அது சரிதான். ஆனாலும் கூட அது ஆதாமின் மீறுதல் என்ன பண்ணுது?
நீக்கப்பட்டது. ஆனால் நாம் பிறந்தது முதல் நம்முடைய வாழ்விலே செய்யக்கூடிய எல்லா காரியத்தையும் என்ன பண்றாரு? கடவுள் என்ன பண்றாருங்க? கணக்கிலே வைத்திருக்கிறார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப அப்போஸ்தலனாகிய பவுல் அங்கே சொல்லுகிற போது என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அப்போ இது எல்லாம் அக்கௌண்டபிள், இதை மாத்திக்கவே முடியாது. அப்ப நீங்க இன்னைக்கு இவங்க இன்னாருக்கு உணவு கொடுத்தாங்க, இன்னாருக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுத்தாங்க அப்படின்றது ஒரு பட்டியல்ல நாம அப்படி வைக்கிறோம். இவங்களுக்கு கல்வி உதவித்தொகை கொடுத்தாங்க, இன்னாருக்கு மருத்துவ உதவி செஞ்சாங்க, இவங்ககிட்ட ஆறுதலா பேசினாங்க அப்படின்றதெல்லாம் அப்படி ஒரு லிஸ்ட் இருக்குது. இன்னொரு லிஸ்ட் எப்படி இருக்குது? அவங்க வாயை திறந்தாலே சொல்லுவோமே, வாயை திறந்தாலே அடக்கவே முடியாது, அவ்வளோ கோபம், அவ்வளோ வன்மம், அவ்வளோ சூழ்ச்சி நிறைந்த வார்த்தைகள், அவ்வளோ காயப்படுத்தக்கூடிய வார்த்தைகள், அன்பே இல்லாத ஒரு வார்த்தை அப்படின்லாம் சொல்லுவல்ல, அப்படி பேசுறதுலாம் ஒரு பக்கம். அப்போ இந்த பரிசுத்தம் ஆக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் நாம் சிலுவையினுடைய அப்பேற்பட்ட பாடுகளின் வழியாக நம்ம என்ன பண்ணோம்? கடந்து வர வேண்டும் என்று சொல்லி இங்க அப்போஸ்தலனாகிய பவுல் நமக்கு இப்படி கடந்து வருகிற போதுதான் ஃபைனலா நமக்கு என்ன கிடைக்குதுங்க? நித்திய வாழ்வு. இந்த நித்திய வாழ்வை பெற்றுக்கொள்வதற்காக தான் நம்ம என்ன பண்றோம்? கிறிஸ்துவ மார்க்கத்தின் வழியாக நாம் பயணப்பட்டு கொண்டிருக்கிறோம். ஆகையினாலே ஒவ்வொரு வழிபாட்டு நாளிலும், ஞாயிற்றுக்கிழமையோ அல்லது நமக்கு கிடைக்கிற நேரங்களிலோ, நம்ம ஆண்டவரை தேடுகிற போது, ஆண்டவரை தொழுது கொள்ள வருகிற போது நம்முடைய வாழ்வில் எப்படி இருக்கணும்? நாம, ஆண்டவரே நீர் எனக்காய் சிந்தின ரத்தம் ஒருபோதும் நான் என்ன பண்ண மாட்டேன், வேஸ்ட் பண்ண மாட்டேன், அது எனக்கு பிரயோஜனமா இருக்கிறது என்பதை நான் என்ன பண்ணுவேன்? என்னுடைய வாழ்க்கையில வாழ்ந்து காட்டுவேன் என்கின்ற ஒரு உத்தரவாதம் இருக்கும். ஒருவேளை எவ்வளவுதான் நம்ம பிரசங்கம் கேட்டு மாறுதலே இல்லை, ஆண்டவர் பக்கம் நாம் சார்ந்து வாழல அப்படின்னா அது பிரயோஜனமற்ற கிறிஸ்துவ வாழ்க்கை. அதனாலதான் இவரு அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிற போது என்ன சொல்றாரு? எல்லாரும் என்ன பண்றாங்க? பந்தயத்திலே ஓடுகிறார்கள். எல்லாரும் எப்படி ஓடுறாங்க? பந்தயத்திலே ஓடுகிறார்கள். ஒருத்தருக்கு மாத்திரம்தான் என்ன பண்ணோம்? அந்த பந்தய பொருள் கிடைக்கும். நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்க ஓடுங்க. எப்படி ஓடணும்? பெற்றுக்கொள்ளத்தக்க ஓடணும். அப்ப அதுக்கு அடுத்தது இன்னொரு பகுதியில அவர் சொல்லுகிற போது, உங்களுக்காக நியமிக்கப்பட்டிருக்கிற ஓட்டத்திலே அது ரொம்ப முக்கியம். அது என்ன பண்ணோம்? அது ரொம்ப ரொம்ப முக்கியம். லைஃப்ல பொறுமையோட ஓட கற்றுக்கொள்ள வேண்டும். அப்படியே வேக வேகமா அரிபரியா எல்லாத்தையும் செய்யாம நம்ம என்ன பண்ணோம்? நிதானமாக, பொறுமையாக, எவ்வளோ அதை அப்படி பார்த்து பார்த்து ஒரு வீடு கட்டினா எப்படி பார்த்து பார்த்து செய்யறோம் இல்லையா? அந்த மாதிரி கிறிஸ்துவ ஜீவியம் கூட அவ்விதமாக பார்த்து 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 நம்ம என்ன பண்ணோம்? எது பெஸ்டா இருக்குதோ அதை தேர்ந்தெடுத்து நம்ம என்ன பண்ணோம்? நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி இந்த பவுலின் சிலுவை நமக்கு எடுத்து சொல்லுகிறது. கடைசியாக அவர் பார்க்கிற போது, அப்போஸ்தலனாகிய பவுல் பார்க்கிற போது, அவர் காமாலியலின் பாதத்திலே அமர்ந்து படித்தவர், மிகுந்த பலசாலி, மிகுந்த செல்வந்தர், எல்லாவற்றையும் என்ன பண்றாரு? குப்பை என நான் விட்டு விட்டேன். அது எல்லாம் எப்படி விட்டுட்டேன்? அதெல்லாம் குப்பை என நான் விட்டு விட்டேன். அப்போ அவர் இன்னும் போய் அவர் எழுதுகிற போது அவர் என்ன எழுதுறாருன்னா, இந்த உலகத்திலே வருகிற போது நான் ஒண்ணுமே கொண்டு வந்ததில்லை, இதிலிருந்து போகிற போதும் நான் ஒன்றுமே கொண்டு போக முடியாது அப்படின்றத அப்போஸ்தலனாகிய பவுல் தான் தெளிவாக நமக்கு என்ன பண்றாரு? எழுதி சொல்லி கொடுத்திருக்கிறார். ஆகையினாலே நம்முடைய வாழ்க்கையிலே அப்பேற்பட்ட உயர்ந்த மனிதர் கடவுளுக்காக எல்லாவற்றையும் விட்டு விட்டு அவர் என்ன பண்றாரு? கடவுளை சார்ந்து இல்லாதவராக, மக்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு சூழலை உருவாக்குகிறவராக, நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதற்கான ஒரு சூழலை உருவாக்கி கொடுக்கிறவராக அங்க அப்போஸ்தலனாகிய பவுல் வாழ்ந்தார் என்று பார்க்கிறோம். ஆகையினாலே அவர் காட்டுகிற அப்பேற்பட்ட சிலுவையின் பாதையிலே நாம் கடந்து போகிற போது கர்த்தர் நிச்சயமாக நம்முடைய வாழ்விலும் நமக்கான தரிசனம், எனக்கான தரிசனம் என்ன? ஒருவேளை எத்தனை பேர் அதை பிடிச்சிட்டீங்கன்னு எனக்கு தெரியல. நம்முடைய தேவை ஒரு பக்கம் இருந்தாலும், ஆண்டவரே நீர் என் வாழ்க்கையில் வைத்திருக்கிற தரிசனம் என்ன? நீங்க என் வாழ்க்கையில என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதை நான் அர்ப்பணிக்கிறேன், நீங்க செய்யுங்க அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணோம்? அர்ப்பணிக்கிற போதுதான் அந்த வாழ்க்கையினுடைய அர்த்தம் ஒரு முழுமையாகும். ஏதோ பிறந்தோம், வாழ்ந்தோம், வீடு கட்டினோம், படித்தோம், குழந்தைங்களை படிக்க வச்சோம், பேர பிள்ளைகளை பார்த்தோம், அப்படி சேர்த்தோம், இல்லை 2 தலைமுறைக்கு சேர்த்தோம், 3 தலைமுறைக்கு சேர்த்தோம், அப்படிலாம் இல்லை. அப்ப என்னுடைய வாழ்வை முழுமையை அடைய வேண்டும் என்றால் நான் சிலுவையின் அருகில் வாழ்கிற போதுதான் என்ன பண்ணோம்? என்னுடைய வாழ்க்கை
முழுமை அடையும். அப்பதான் அந்த நிலை வாழ்விலே நம்ம என்ன பண்ண முடியும், பங்கு கொள்ள முடியும் என்பதை நீங்கள் புரிந்து. ஒருவேளை கடந்த நாட்களிலே நிறைய பேர் இன்னைக்கு எனக்கு தெரியல, கடைசியாக நான் முடித்து விடுகிறேன். அப்போ இன்னைக்கு எத்தனை பேர் மிகுந்த அன்புள்ளவர்களாக இருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. கணவன் மனைவி குறிப்பா எத்தனை பேர் சாப்பிட்டு இன்னைக்கு சமையல் ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு எத்தனை கணவர்கள் சொல்றாங்கன்னு எனக்கு தெரியல. இல்லை இவங்களே ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுப்பாங்க, நீ அதை சாப்பிடக்கூடாது, இதை சாப்பிடக்கூடாது, இது சாப்பிடணும், அதை சாப்பிடணும்னு இவங்க ஒரு லிஸ்ட் போட்டு சொல்றதெல்லாம் இருக்குது. அப்படி அல்ல. அப்போ எப்படி இருக்கணும் அப்படின்னா, வயது ஆக தான் அன்பு என்ன பண்ணலாம், கணவன் மனைவிக்குள்ளாக இருக்கிற அன்பு இன்னும் அதிகமாகும். சண்டை போட மாட்டாங்க, பார்த்து எல்லாத்தையும் என்ன பண்ணுவாங்க, செய்வாங்க. அப்போ அந்த அன்பிலே நாம் நிலைத்திருக்கிற அன்பு என்பது சிலுவை, கடவுள் நம் மீது வைத்த அன்பு சிலுவையின் வழியாக அது வெளிப்படுகிறது. நாமும் மற்றவர்கள் மீது வைக்கிற அன்பு நாம் நடக்கின்ற நம்முடைய வாழ்க்கையின் வழியாக என்ன பண்ணோம், அது வெளிப்பட வேண்டும் என்பதாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் இந்த திருவசனங்களை நமக்கென்று ஆசீர்வதித்து தருவாராக. ஜெபம் செய்வோம். எங்களை நேசித்து வழிநடத்துகிற அன்பின் பரலோக தந்தையே, ஆசீர்வாதமான இந்த நல்ல நேரத்துக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இப்பொழுது நீங்கள் பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகள் ஆனதினால் பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன் முடிவோ நித்திய ஜீவன் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுலின் வழியாக நாங்கள் கற்றுக்கொண்டோமே, அதற்காய் ஸ்தோத்திரம். சடங்காச்சாரங்கள் வழியாக பின்பற்றி யூத மார்க்கத்தார் அன்றைக்கு மக்களை, மிகுந்த கஷ்டத்துக்குள்ளாக இருந்த மக்களை ஒரு நான் இருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவராகிய கிறிஸ்து நீர் அவர்களை நல்வழிப்படுத்தி நீர் அவருடைய வாழ்வில நன்மை செய்தது போல நாங்களும் எங்களுடைய வாழ்வில் அப்பேற்பட்ட நன்மைகளை மற்றவர்களுக்கு செய்ய நீர் எங்களுக்கு உதவி புரியும். பெரிய காரியத்தை செய்யுங்க. துதி கன மகிமையாமிக்க செலுத்துகிறோம். எல்லாவற்றையும் ரட்சகரும் மீட்பரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாய் வேண்டுதல் செய்கிறோம், எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.